ஹாய் எவ்ரிவன். யூஸ்டு புக் ஃபேக்ட்ரி நடத்தின புக் ஃபேர் அண்ணா நகரில் நடந்ததில் நான் நிறைய புக் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதை ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ. எத்தனை புக்ஸ் எடுத்தேன், என்னென்ன புக்ஸ் எடுத்தேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு. அண்ட் ஐ டேக்கன் ஃபியூ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஃபர்ஸ்ட் புக் வந்து ஆன் ஃப்ராங்கோடது, த டைரி ஆஃப் யங் கேர்ள் பை ஆன் ஃப்ராங்க். இது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காப்பி. இது நான் போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு, எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த டஸ்ட் ஜாக்கெட் வந்து கொஞ்சம் இருக்கு இது. மற்றபடி உள்ள காப்பீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ் யூ கேன் சி, இதில் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தா உள்ள மார்க்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் ஸ்பைன் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஐ பிக் திஸ் புக். நெக்ஸ்ட் புக் வந்து இது ரெபெக்கா பை டாஃப்னி டி மோரியர். இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்ட் புக். அண்ட் இதில் சுத்தமாக இட் லுக்ஸ் லைக் நியூ புக் இல்லையா. ஒரு மார்க் எதுவுமே இல்லை. இந்த காப்பீஸ் ஆர் பற்றி நியூ. இங்கே மட்டும் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஐ பாட் திஸ் ஒன். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஒரு ஹார்ட் கவர் புக். ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் த புக் வந்து நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி. அண்ட் இங்கே ஒரே ஒரு இந்த மார்க் மட்டும் இருந்துச்சு, ஸ்கெட்ச் மார்க் மாதிரி இருக்கு. அண்ட் இட்ஸ் ஃபைன். ரூம் எம்மா டானஹோ அவங்களோடது. அண்ட் லாஸ்ட்டாக நான் பில் போடும்போது இந்த புக்கை பார்த்தேன். ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு புக்கை தூக்கிட்டு இந்த புக்கை எடுத்தேன் நான். ஏன்னா டெய்லர் ஜெங்கின்ஸோடது அப்படின்னு உடனே ஐ பிக்ட் இட் அப். ஐ டோன்ட் நோ இந்த புக் எதை பற்றி அப்படின்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் இனிமேல் தான் படிச்சுட்டு சொல்லணும். அண்ட் ஜோஜோ மோயிஸ் அவர்களோட த கிஃப்ட் ஆஃப் ஸ்டார்ஸ், இவங்களோட 2-3 புக்கு நான் படிச்சிருக்கேன். ஐ ரியலி லைக் த ஸ்டைல் ஆஃப் த ரைட்டிங். அதனால அவங்களோட புக் வாங்கியிருக்கேன். அண்ட் இது மெமரி கீப்பர்ஸ் டாட்டர், இதை வாங்கியிருக்கேன். இதுவும் த்ரில்லர் புக்குன்னு நினைக்கிறேன். த்ரில்லர்ன்ற மாதிரி தான் பின்னாடி பிளர்ல படித்தேன். ஸோ எஸ், இது இருக்கேன். அப்புறம் டிக்டேட்டர்ஸ் ஒய்ஃப், இதுவும் பிளர்ப் படித்தேன். நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஐ வாண்ட் டு பிக் இட் அப். கொஞ்சம் மிக்ஸ்டாக எடுத்தேன். ஹார்ட் கவரு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷார்ட் புக்ஸு. ஸோ தட் அந்த பெட்டி அவங்க தருவாங்க இல்லையா, ஒரு 3 பெட்டி தருவாங்க. 1099 ஒன்று, 1000 எனக்கு ரேட் தெரியல. நான் எடுத்தது வந்து கொஞ்சம் பெருசு, 1999 அந்த பெட்டி எடுத்தாங்க. ஸோ ஏன்னா எனக்கு தெரியும், நான் போகும்போதே நான் டிசைட் பண்ணினேன் தட் ஐ ஷுட் டேக் தட் ஹார்ட் கவர்ஸ் கொஞ்சம் நிறைய எடுக்கணும் அப்படின்னு. ஹார்ட் கவர்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் சின்ன பெட்டிலலாம் பத்தாது. ஐ மீன் எத்தனை டிபெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு எத்தனை காப்பி வேணும்னு. அங்கே நீங்கள் எனக்கு போகணுன்னா நம்ம கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டோம், நிறையா தான் எடுப்போம். ஸோ நீங்கள் அது டிசைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்சடாக எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஆயிடும், ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அண்ட் இந்த புக் பீக்கி பிளைண்டர்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு புக்கு. இது வந்து சீரீஸ். ஆக்சுவலாக இன்னும் 2 புக் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியும், பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து ரொம்ப எவ்வளோ ஃபேமஸ்னா ஒரு கதை. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் பார்த்துருந்துருக்கலாம். அது வந்து புக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஐ வாண்டட் டு ரீட். சீரீஸ் பார்த்ததில்ல, ஜஸ்ட் வாண்டட் டு ரீட். ஸோ இந்த புக்கு. அப்புறம் த ட்ராட் வைஃப்ஸ் சீக்ரெட். இந்த ட்ராட் வைஃப் அந்த தீம் வந்து இப்போ நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா, ஆஃப்டர் எஸ்டர் இயர் அந்த புக்கு இதானதுலேருந்து, ஹிட் ஆனதுலேருந்து. ஸோ இது வந்து கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு பின்னாடி பார்க்கும்போது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் இட், படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. இது பிரிண்ட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ரொம்பலாம் மோசம் இல்லை, இந்த மார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் இது. இடம் பத்தாத காரணத்துக்கு ஐ டுக் திஸ் ஒன். இட்ஸ் வெரி ஷார்ட், அதாவது சின்ன புக் லென்த்தில். இதுவும் த்ரில்லர் புக் தான். அது பாக்கெட் புக், இந்த ஏர்போர்ட்லலாம் இருக்கும் தெரியுமா, சின்ன புக்கு, அந்த மாதிரியான புக் இது. அண்ட் நோரா ராபர்ட்ஸோட இந்த புக் எடுத்தேன். இது வந்து அவங்களோட க்ரீ ட்ரிலாஜி அப்படிங்கிற ஒரு சீரீஸோடதுல 2வது புக் இது. அடுத்த 2 சீரீஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ரொம்ப நிறைய புக்ஸ் இருந்துச்சு, அந்த 2 டைமும் இல்லை. தட் ஓகே, எடுத்து படிப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இது 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல இது செகண்ட் கேரக்டர் பற்றினது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் இட்ஸ் ஸ்டாண்டலோன். ஸ்டாண்டலோனாக படித்தாலும் புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இந்த புக்கு. அண்ட் முக்கியமாக நான் வந்து அந்த இதுக்கு போனதுக்கு மெயினான ரீசன் வந்து இட்ஸ் அபவுட் தட் ஐ வாண்டட் டு பை ஃபார் அ லாங் டைம், கலெக்ஷனில் வச்சுக்கணும் அப்படின்னு. இது வந்து கிளார்சன் அவரோட இந்த ட்ரிலஜி, மில்லனியம் ட்ரிலஜி புக். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்க ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் வித் திஸ் ஒன். வெரி இன்டென்ஸ் புக், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் படித்து கொஞ்ச நாள்லேயே வந்து இது படமாக வெளிவந்துச்சு. நான் படிக்கும்போது பெரிய காப்பி இருக்கும் இதோட. இந்த புக்லாம் ரொம்ப பெரிய காப்பி. நான் வேலை செஞ்ச இடத்துல கீழே லைப்ரரி இருக்கும், அங்கே வந்து நான் போய் எடுத்து படித்த ஒரு புக்கு. ஐ திங்க் ரீடிங் ஜேர்னி அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி த்ரில்லர் புக்கு, சிட்னி ஷெல்டனோட த்ரில்லர் புக்கு இதெல்லாம் எடுத்து படித்து தான் ஐ ஸ்டார்டட் ரீடிங். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக தேடுறேன் எனக்கு காப்பி கிடைக்கணும் அப்படின்னு. அண்ட்
Amazonலலாம் வந்து கொஞ்சம் காசு ஜாஸ்தியா இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஏன்னா ஆல்ரெடி படிச்சது அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ கீப் அ காப்பி ஆஃப் இட். ஸோ இது பார்த்தேனா, அதனால இத எடுத்துட்டேன். இந்த 2ம் 3ம் நெறைய இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு கிடைக்கவே இல்ல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சு எனக்கு இத எடுத்து குடுத்தாரு. எஸ் இவ்வளோ தான் எடுத்தேன். அண்ட் இன்னொன்னு வந்து என் குட்டி பாப்பாக்கு இந்த 2 புக் எடுத்தேன். இது வந்து ஜங்கிள் புக். ஆப்வியஸ்லி வி ஆல் நோ வாட் தட் புக் இஸ். அப்புறம் இது வந்து லூனார் கேட். இது வந்து கிட்ஸ் செக்ஷன்ல இருந்துச்சு எடுத்தேன். பின்னாடி பார்த்தேன். இந்த ஷீப் டிடெக்டிவ் கதை மாரி கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் வித் கேட்ஸ். ஸோ இவளுக்கு கேட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்தேன். லெட்ஸ் சி. ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்த புக். நீங்களும் போங்க, நெறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெறையா புக் கலெக்ஷன்ஸ் அங்க இருக்கு பாருங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து வொர்த் தான். எனக்கு புடிச்ச கலெக்ஷன்ஸ், புடிச்ச புக்ஸா எடுத்திருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். அது வந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.